I'm Dr. Anandhi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்ஸ் என்ன பார்க்க போறோம்னா நம்ம கார்போஹைட்ரேட்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் தட் இஸ் பாலிசாக்கரைட் அதை பத்தி தான் நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஸோ கார்போஹைட்ரேட்ல மோனோசாக்கரைட்ஸ் டைசாக்கரைட்ஸ் இது ரெண்டும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ நவ் நம்ம இப்போ பார்க்க போறது வந்து அந்த நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட் தட் இஸ் பாலிசாக்கரைட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ பாலிசாக்கரைடு பாலினால என்ன மீனிங்னா நிறைய அதிகமாக இருக்கிறது, சாக்கரைட்ஸ்னா சுகர். இது நமக்கு பேசிக்காக ஒரு பாலிசாக்கரைடைய டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போ அது வந்து பாலின்னு சொல்லுவாங்கன்னா இஃப் அ சுகர் அதாவது குளுக்கோஸ் மோனோசாக்கரைட்ஸ் வந்து மோர் தென் 10 சுகர் யூனிட்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம பாலிசாக்கரைட்னு சொல்லலாம். ஸோ இப்போ நிறைய இருக்கும்போது கண்டிப்பாக அதோடைய மாலிகுலர் வெயிட்டும் அதிகமாகும் அண்ட் அதோடைய சாலிபிலிட்டியும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எனி பாலிசாக்கரைட்ஸ். ஸோ இந்த பாலிசாக்கரைட்ஸை நம்ம இன்னொரு விதமாக சொல்லலாம், இட் இஸ் கால்ட் கிளைகான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளைகான்ஸ்ன்றது இட் இஸ் அதர் மீனிங் ஃபார் தி பாலிசாக்கரைட்ஸ். இப்போ பாலிசாக்கரைட்ல அதாவது லீனியர் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம் இல்லை பிரான்ச் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம். ஏன்னா இது சச் அ பிக் மாலிகுல் இல்லையா. ஸோ பெரிய ஒரு மாலிகுல்ஸ் இருக்கும்போது அது வந்து தன்னைத்தானே சேர்த்து ஒரு லீனியராகவும் போகும், இல்லைன்னா பிரான்ச்சாகவும் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இது வந்து நாட் அ ஸ்வீட்டிஷ், அதாவது இதுக்கு யூஸ்வலாக சாக்கரைட்ஸ் சுகர்னாலே ஸ்வீட்டில் இருக்கும், ஆனால் இது வந்து நாட் ஸ்வீட். ஸோ அதனால it does not exhibit any properties of aldehydes and ketone group அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் இது அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம பாலிசாக்கரைடில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஹோமோ அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹெட்ரோபாலிசாக்கரைட்ஸ். ஹோமோனா சேம், அதாவது நிறைய கார்போஹைட்ரேட் மோனோசாக்கரைட்ஸ் சேரும்போது அது ஒரே மாதிரி டைப் ஆஃப் சுகராக இருந்தால் அது பேர் ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ அதே மோனோசாக்கரைட்ஸ் மூணு டிஃப்ரெண்ட் மோனோசாக்கரைட்ஸ் சேர்ந்ததுன்னா அது பேர் ஹெட்ரோ பாலிசாக்கரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச், கிளைகோஜன், டெக்ஸ்ட். ஸோ இதோடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹெட்ரோபாலிசாக்கரைட்ஸோட எக்ஸாம்பிள் என்னன்னா அகார், பெக்டின், கிளைகோசாக்கரைட் நிறைய இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் வில் சி அண்டர் த ஹெட்ரோபாலிசாக்கரைட். ஸோ இங்கே ஹோமோபாலிசாக்கரைட் மட்டும் ஜஸ்ட் நோ ஐ எக்ஸ்பிளைன் திஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு ஹோமோபாலிசாக்கரைட்ஸ் கீழே வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ். ஸோ இதோட மீனிங் என்னென்னா பாலினா மெனி, சாக்கரைட்னா சுகர். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ச் பை ஒன் பார்ப்போம். ஸ்டார்ச்ன்றது ரெண்டு விதமான கார்போஹைட்ரேட் நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருக்குது. ஒன்று வந்து பிளான்ட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து அனிமல்ஸில். ஸோ பிளான்ட்டில் மெயின்ஸ் கார்போஹைட்ரேட் சோர்ஸ் அதாவது ரிசர்வர்னு சொல்லுவோம், சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் இருக்குன்னா பொட்டேட்டோ, ரைஸு, இது எல்லாமே வந்து ஆல் சீரியல்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்டார்ச் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்டு. அது வந்து அந்த ஹோமோன்னா என்ன மோனோசாக்கரைட் வந்து ரிப்பீட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி குளுக்கோஸ், அதாவது குளுக்கோஸ் மாலிகுல் தான் ரிப்பீட்டாக இருக்கும். ரிப்பீட்டடாக இருக்குன்னா அது எப்படி சேருதுன்னா ஆல்ஃபா கிளைகோசிடிக் பாண்ட்ஸ். ஆல்ஃபா கிளைகோசிடிக் பாண்ட்ஸ் வழியாக தான் ஒரு சுகரும் இன்னொரு சுகரும் அட்டாச் ஆகும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமைலோ ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து அமைலோ பெக்டின் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஸ்டார்ச்னு எடுத்துக்கிட்டோம்னா 15 to 20% எப்படி ஃபார்மில் இருக்குன்னா அமைலோஸ் ஃபார்மில் இருக்கும், அண்ட் 80 to 85% பார்த்தீங்கன்னா அமைலோ பெக்டின் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் ஒரு ரஃபா ஒரு பாலிசாக்கரைட்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமைலோஸில் கிட்டத்தட்ட 200 to 1000 குளுக்கோஸ் யூனிட்ஸ் இருக்கும். எவ்வளோ இருக்குன்னா 200 to 1000 குளுக்கோஸ் யூனிட்ஸ், ஆல் லிங்க் பை 1,4 கிளைகோசிடிக் லிங்க் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் குளுக்கோஸ்க்கும் செகண்ட் கார்பனும் ஃபர்ஸ்ட் கார்பன் ஃபோர்த்து கார்பன், அதாவது செகண்ட் மோனோசாக்கரைடோட ஃபோர்த்தும் ஃபர்ஸ்ட் கார்பன் சுகருடைய ஃபர்ஸ்ட் கார்பனும் சேர்றதான் கிளைகோசிடிக் பாண்ட். இதுதான் எப்படி அட்டாச் ஆகுன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா அமைலோ பெக்டின். ஸோ அமைலோ பெக்டின் வந்து பிரான்ச் செயின், அதாவது பிரான்ச்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, கொஞ்சம் பிரான்ச் ஆகி கட் ஆகி ஜாயின் ஆகும். அது எந்த இடத்துல கட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் ஒன் மோனோசாக்கரைட் அண்ட் சிக்ஸ்த் கார்பன் ஆஃப் த அதர், அதாவது நெக்ஸ்ட் மோனோசாக்கரைடோட சிக்ஸ்த் கார்பனும் பைண்ட் ஆகும். அதனால பிரான்ச்சிங் எப்பவுமே 1,6 பாண்ட்ல ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் பிரான்ச்சிங் பாயிண்ட்ஸ்.
அண்ட் அமைலோபெக்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா 20 to 30 யூனிட்ஸ் இருக்கும். 20 to 30 குளுக்கோஸ் ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி பிரான்ச் ஆகும். இந்த மாதிரி லீனியராக போகிறது கட்டாயி பிரான்ச் ஆகி ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஸ்டார்ச் வந்து எப்படி நமக்கு வந்து யூஸ்வலாக நம்ம சிஸ்டத்தில் டைஜஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்சைம் கால் அமைலேஸ் தான் அது டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் என்சைம். அது இமீடியட்டாக ஸ்டார்ச் வந்து அமைலேஸாக போகாது, டெக்ஸ்ட்ரின் டைஜஸ்ட் ஆகும்போது டெக்ஸ்ட்ரினாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் மால்டோஸ், அதுக்கப்புறம் குளுக்கோஸ். ஸோ இப்போ ஒன்ஸ் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த குளுக்கோஸில் வந்து நமக்கு நம்மளோட பாடி எடுத்துட்டு நமக்கு வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டத்துக்குள்ள போயிட்டு நெக்ஸ்ட் மெட்டபாலிசம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ச் நம்ம சாப்பிடும்போது எப்படி நம்ம பாடியில் டைஜஸ்ட் ஆகுதுன்றாங்க. அதே மாதிரி தான் கிளைக்கோஜனும். ஸோ அதை கிளைக்கோஜன் பார்ட் கீழே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன் லீனியர் ஸ்ட்ரக்சர். இந்த பீட்ஸ் மாதிரி வருதுல்ல, இதுதான் வந்து ஸ்டார்ச்சுடைய ஸ்ட்ரக்சர். அதில் 2 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று அமைலோஸ் அண்ட் பிரான்ச்டாக இருந்துச்சுன்னா அமைலோபெக்டின். பிரான்ச்சிங் ஸ்ட்ரக்சரை அமைலோபெக்டின் சொல்லுவோம், லீனியர் ஸ்ட்ரக்சரை அமைலோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம் and thousands 200 to 1000 குளுக்கோஸ் யூனிட்ஸ் வந்து அமைலோஸில் இருக்கும். பட் 20 to 40 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரான்ச்சிங்கில் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு அமைப்பு, ஸ்டார்ச் எப்படி ஃபார்ம் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆல்ஃபா 1,4ன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு குளுக்கோஸோடைய ஃபஸ்ட்டு கார்பனும் செகண்ட் வரக்கூடிய குளுக்கோஸோடைய 4th கார்பனும் சேரும். ஸோ இதுதான் 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். 1,4 கிளைகோசிட். இப்படி தான் குளுக்கோஸ் ஜாயின் ஆகி நமக்கு 200 to 1000 யூனிட்ஸ் ஃபார்ம் ஆகுது லீனியர் ஸ்ட்ரக்சர், அதாவது அமைலோ ஸ்ட்ரக்சர். அப்போ அடுத்து பார்க்க போகிறது அமைலோபெக்டின் ஸ்ட்ரக்சர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன் எங்கன்னா லாஸ்ட்ல இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன். இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து உங்களுக்கு வந்து பிரான்ச்சிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 6, அதாவது இது ஒரு லாஸ்ட் குளுக்கோஸ் மாலிக்யூலும் அண்ட் ஏற்கனவே இருக்க லீனியர் ஸ்ட்ரக்சரில் உள்ள ஏதாவது ஒரு குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சரில் போயிட்டு 1, 6, இதுதான் 6. ஆக்சுவலாக உங்களுக்கு நம்பரிங் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6th பொசிஷனில் தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா பைண்ட் ஆகுது. ஸோ பிரான்ச்சிங் எங்கன்னா இது C1, இது C6. ஸோ 1, 6 கிளைகோசிடிக் பாண்ட் எங்கே ஃபார்ம் ஆகும்னா பிரான்ச்சிங்கில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். மற்றபடி எல்லா இடத்துலையும் 1, 4 தான் பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு போகுது. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான், இது வந்து 1, 6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 4 அப்படிதான் பாண்ட் ஆகி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்டார்ச் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரக்சர். இந்த லாஸ்ட் குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பனும் அண்ட் ஏற்கனவே இருக்கிற ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சருடைய ஏதாவது ஒரு குளுக்கோஸில் 6th கார்பனும் போய் பைண்ட் ஆகிறது தான் ஆல்ஃபா 1,6 கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரான்ச்சிங்னு சொல்லலாம். பிரான்ச்சிங் இது ஆல்ஃபா 1,6 லிங்கேஜ், இது ஆல்ஃபா 1,4 லிங்கேஜ். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்க்கும்போது ஸ்டார்ச்லேருந்து அமைலேஸ் வந்து அதை கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்ஷியலி ஹைட்ரலைஸ்டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டார்ச். ஸ்டார்ச்லேருந்து ஹைட்ரலைஸ் ஆகக்கூடிய காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரின். அதாவது டெக்ஸ்ட்ரினுக்கும் ஸ்டார்ச்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா டெக்ஸ்ட்ரின் நிறைய இருக்கும், ஸ்டார்ச்சில் நிறைய மாலிகூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் சேர்ந்துருக்கும். டெக்ஸ்ட்ரின்லேருந்து பார்ஷியல், அதாவது டைஜஸ்ட் ஆனது கொஞ்சம் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் ஆகுறது தான் டெக்ஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்சைம் பார்த்தீங்கன்னா அமைலேஸ். அந்த ஸ்டார்ச் வந்து அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்ரின்லேருந்து மால்டோஸில் குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டார்ச்லேருந்து வரக்கூடிய டெக்ஸ்ட்ரினுடைய சுகர்ஸோட காம்பனண்ட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆஸ் யூஷுவல் ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் அண்ட் இது பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர். பிரான்ச்சில் இது 1,6 லிங்கேஜ், இது எல்லாமே 1,4 லிங்கேஜஸ். ஸோ இதுக்கும் ஸ்டார்ச்சுக்கும் அகெயின் ஐம் டெல்லிங், இதுக்கும் ஸ்டார்ச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகி less amount of glucose will be there in the dextrin, அவ்வளவுதான். And since they have free sugar groups இருக்கறனால அது slight reducing propertyயும் காட்டும். Next நம்ம பார்க்க போறது glycogen. What is glycogen? Glycogen is another
பாலிசாக்கரைட். பட் இது மெயின் ரிசர்வர் எங்கன்னா அனிமல்ஸ்ல ஸ்டோர் ஆகக்கூடியதான் கிளைகோஜன். ஈவன் ஹியூமன் பீங்ஸ் கூட நம்ம கூட வந்து 24 hours we can store the glycogen when you have excess of glucose. அந்த கிளைகோஜன் தான் நம்ம தூங்கும் போது, அதாவது நம்ம வந்து சாப்பிடாம இருக்கிற டைமும் நம்ம பாடிக்கு கண்டினியூஸா குளுக்கோஸ் சப்ளை பண்ணிட்டே இருக்கும். மெயினா நமக்கு சப்ளை ஆகக்கூடிய பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெயினும் ஆர்பிசி செல்ஸும் கண்டினியூஸா சப்ளை ஆகுது. ஸோ அது ஒன் ஆஃப் த திங் பார்த்தீங்கன்னா கிளைகோஜன். ஹியூமன் பீங்ஸ்லையும் கிளைகோஜன் தான் ஸ்டோரேஜ், அனிமல்ஸ்லையும் கிளைகோஜன் தான் ஸ்டோரேஜ். ஸோ வாட் இஸ் கிளைகோஜன்? இட் இஸ் அகெயின் அ பாலிசாக்கரைட். எங்க அதிகமாக இருக்குன்னா லிவர்ல ஸ்டோர் ஆகும், அடுத்து மசில், அடுத்து பிரெயின். இதுக்குமே சேம் தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளைகோஜனும் ஸ்டார்ச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து நிறைய இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் கிளைகோஜன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய கொஞ்சம் கொஞ்சம் பிரான்ச்சஸாக ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, குட்டி குட்டி பிரான்ச்சஸாக நிறைய வரும். ஸோ தட் இஸ் த பெக்யூலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளைகோஜன். ஸோ இதுதான் மெயினாக கிளைகோஜன் சொல்லுவோம். ஸ்டார்ச்சுக்கு 20-40 யூனிட்ஸ் வரும்னா இது அதை விட குறைவாக இருந்தால் இந்த இடத்துல பிரான்ச்சிங் நடக்கும். ஸோ இதுதான் ஒரு கிளைகோஜன் ஸ்ட்ரக்சருடைய ஒரு உங்களுக்கு ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதுதான் கிளைகோஜன். இங்கே 1,6 லிங்கேஜ், இது வந்து 1,4 லிங்கேஜஸ் ஆஸ் யூஷுவல். பட் இந்த பிரான்ச்சிங் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகும். அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளைகோஜன் அண்ட் ஸ்டார்ச். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் பார் நிறைய பிரான்ச் ஆகும். ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ பிரான்ச்சஸ், இங்கே ஒரு பிரான்ச், இங்கே ஒரு பிரான்ச், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகிறது தான் கிளைகோஜனுடைய ஸ்பெஷாலிட்டி. இது உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ஒரு டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது α14 α16 கிளைகோசிடிக் லிங்கேஜஸ். ஸோ இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி பிரான்ச்சில் 8 to 10 இருக்கும். ஆனால் ஸ்டார்ச்சில் பார்த்தீங்கன்னா 20 to 40 யூனிட்ஸ் வந்து குளுக்கோஸ் வந்து ஒரு பிரான்ச்சிங்க்கு ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 8 to 10 குளுக்கோஸ் வந்து பிரான்ச்சிங்க்கு ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான் அது இருக்கும். அதனால தான் இது ஹைலி பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செல்லுலோஸ் பார்ப்போம். செல்லுலோஸ் இஸ் ஆல்சோ அ பாலிசாக்கரைட். அது எங்கே மெயினாக இருக்குன்னா பிளான்ட் செல் வாலில் தான் இருக்கும். இது அனிமல்ஸில் இருக்கக்கூடிய சான்ஸே இல்லை. இது மெயினாக வந்து பிளான்ட் செல் வாலில் தான் மெயின் கான்ஸ்டிடியூட். இதுவும் வந்து பாலிசாக்கரைட்லாம் அன்பிரான்ச்டு பாலிமர் எப்படி வந்தால் β14. ஆக்சுவலாக நமக்கு α14 ஸ்டார்ச்சில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா β14. வாட் இஸ் பீட்டா? த பொசிஷன் ஆஃப் த ஹைட்ரஜன் ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் தி attached to the carbon. அந்த சேஞ்சில் தான் நம்ம இந்த பீட்டான்னு சொல்லுவோம், ஸ்டார்ச்சுக்கு ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அந்த லிங்க்ல இது டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்புறம் ஹியூமன்ஸ் நம்மக்கிட்ட வந்து செல்லேஸ் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் இல்லை. அதனால தான் நம்ம எந்த கிரீன் வெஜிடபிள்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸ் நம்ம டைரெக்டாக குக் பண்ணாமல் சாப்பிட முடியாது. ஏன்னா we don't have this breaking of β14 glycosidic linkage break பண்ணக்கூடிய என்சைம் நமக்கு கிடையாது. அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா we can't eat raw கிரீன்ஸாக சாப்பிட முடியாது. ஆனால் இதே ஆடு மாடு எல்லாம் வந்து கிரீன்ஸ் வந்து அப்படியே சாப்பிடும். ஏன்னா அதுக்கு வந்து என்சைம் இருக்குது. என்ன என்சைம்? பீட்டா அமிலேஸ் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஆல்ஃபா அமிலேஸ் தான் இருக்குது, பீட்டா அமிலேஸ் இல்லை. அதனால நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நோ ஃபுட் வேல்யூ லைக் ஸ்டார்ச். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்லுலஸ் பார்த்துப்பாங்க. நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் அண்ட் கிளைகோஜன் என்ன பார்க்க சொல்லணும்னா அது வந்து மெயின் ரிசர்வேர் ஆஃப் தி பிளான்ட் சோர்சஸ், அனிமல் சோர்சஸ். ஸோ அதுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும். எப்படி எனர்ஜி கிடைக்கும்? வயா குளுக்கோஸ். அதான் டைஜஸ்ட் ஆனவொடனே குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜி கிடைக்கிது த்ரூ மெட்டபாலிசம். அதே மாதிரி செல்லுலோஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? நியூட்ரிஷன் வேல்யூ இல்லாதனால ஹியூமன்ஸ்க்கு அது யூஸ் கிடையாது. ஆனால் அது ரிச் இன் ஃபைபர்னால எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னா you can use for the absorption of glucose and cholesterol from the intestine and increase the bulk of stool. அதுதான் ஃபைபரோட நேச்சரே. aids intestine mobility, acts as a stool softener and prevent constipation. ஸோ இதுக்கெல்லாமே தான் மெயினாக இதோடைய ஃபங்க்ஷன் டயட்ரி ஃபைபர்னு சொல்லுவாங்க. அண்ட் இது என்னெல்லாம் ரெடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ரெடியூசஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கோலன் கேன்சர், டயபெட்டிஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூயன்ட். தோ நமக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இல்லைனாலும் இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஆர் ஃபங்க்ஷனல் இன் தீஸ் ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம α14னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும். எங்கேயே ஒரு ஹைட்ராக்ஸ் கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிக்ஸாகாக வருது. அதாவது OH குரூப் மேலே இருக்குது, H இருக்குது, கீழே இருக்குது. யூஸ்வலாக H மேலே இருக்கும், OH கீழே இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH, ஒரு வாட்டர் ரிமூவ் ஆகி கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே OH மேலே இருக்கிறதுனால திஸ் இஸ் கால் பீட்டா
beta 1,4 glycosidic bond ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு ஸ்ட்ரக்சர்ல. The last compound in what is that polysaccharides பார்த்தீங்கன்னா inulin. Insulin நினைச்சுக்காதீங்க, inulin. Insulinன்றது ஹார்மோன், inulinன்றது polysaccharide. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா it is made up of D-fructose. ஈவன் நம்ம இப்போ குளுக்கோஸ் ஸ்டார்ச், கிளைக்கோஜன், அப்புறம் செல்லுலோஸ் பார்த்தோம்ல, எல்லாத்துலேயுமே பேசிக் மோனோ சுகர் என்னன்னா குளுக்கோஸ். ஆனால் இனுலின்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் தான் வரும். ஃப்ரக்டோஸ் இஸ் அ பாலிமர் ஆர் சுகர் இட் இஸ் பில்ட் அப் ஆஃப். அது எப்படி லிங்க் ஆயிருக்குன்னா பீட்டா 1,2 கிளைகாசிடிக் லிங்கேஜ், பீட்டா 1 குரூப் பொசிஷன்ல இருக்கும். அண்ட் இது மோஸ்ட்லி எங்க இருக்குன்னா இந்த பல்ப் ஆஃப் தி ஆனியன் கார்லிக்ல தான் இருக்கும். இதோட மாலிகுலர் வெயிட் 5000 இருக்கும் அண்ட் இட் இஸ் நாட் யூட்டிலைஸ்டு பை த பாடி. அதனால நம்ம இது வந்து எதுக்கு மெயினாக யூட்டிலைஸ் பண்ணோம்னா குளோமுலர் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்கு இது அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் யூ கேன் சி திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ inulin. இனுலினுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃப்ரக்டோஸ். இங்கே வந்து ஆல்ஃபா 1 பீட்டா பீட்டா 1,2 ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 1, இது வந்து 2. ஸோ பீட்டா 1,2 ஸ்ட்ரக்சர். இப்படி தான் வந்து ஃப்ரக்டோஸ் வந்து பைண்ட் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் தேவைப்படாது. பட் வாட் இஸ் இனுலின்றது மட்டும் தெரிஞ்சுட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. ஸோ inulin is nothing but made up of D-fructose and they linked by beta 1,2 glycosidic bond and it is present in onion and garlic main இருக்கும். It is not utilized by the body but it is used for the assessment of the kidney function test. அங்கே தான் நமக்கு இது யூஸ் ஆகும். So that's all. நம்ம polysaccharide filled up with the example structure and their function பார்த்தோம். So with this I am finishing the polysaccharide topic in today's video. That's all in today's video. Thank you students.